அற்புதம் செய்வார் என்று நீங்கள் எதிர்பார்ப்போடு இருந்தீங்கன்னா கட்டாய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், எனக்காகத்தான் இந்த அற்புத பெருவிழாவை ஆண்டவர் ஒழுங்கு பண்ணி இருக்கிறார், என்னோடு அவர் பேச போகிறார், என்னை தொட போகிறார், எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்று விசுவாசிங்க. உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தும்படியான அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்வார். சரியா? இந்த நாள் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாள். எதற்காக அற்புதம்? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கு. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு துக்கம் உடைய மனதை பாதித்து கொண்டே இருக்கிறது அல்லவா? அது வியாதியாக இருக்கலாம், பிசாசின் போராட்டமாக இருக்கலாம், குழந்தை இல்லை என்கிற நிந்தை நெருக்கமாக இருக்கலாம், வேலை கிடைக்கலையே என்ற ஒரு ஏக்கமாக இருக்கலாம், திருமண தடைகள், ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய மனதுக்குள்ளே ஒரு துக்கத்தை கொண்டு வருகிறது. ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற விரும்பித்தான் இந்த அற்புத பெருவிழாவை நடத்த சொல்லி இப்பொழுது உங்களோடு